இந்த விரிவான அலசலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். வணக்கம். நம்ம அன்றாட வாழ்க்கையில ஒரு இயந்திரம் மாதிரி ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு இலக்க நோக்கி ஓடிக்கிட்டே இருக்கோம் இல்லையா? ஆமா, அதுதான் இப்போதைய நிதர்சனம். அப்படி ஓடிக்கிட்டு இருக்கிறப்போ எப்போதாவது ஒரு நிமிஷம் அமைதியா உட்காந்து யோசிச்சிருப்போம். ம். நான் இவ்ளோ தூரம் உழைக்கிறேனே, இவ்ளோ பிரார்த்தனைகள் பண்றேனே. அந்த பணம்பொருள் நம்ம கோரிக்கைகளை கேக்குதான்னு ஒரு சந்தேகம் வரும். எக்ஸாக்ட்லி. நிஜமாவே ஒரு தெய்வீக சக்தி ஏன் கூட இருக்கான்னு நீங்க ஆழமா சிந்திச்சதுண்டா? கண்டிப்பா. இது நம்மள பலருக்கும் வரக்கூடிய ஒரு இயல்பான தேடல் தான். அந்த தேடலுக்கான விடையத்தான் இன்னைக்கு நாம இந்த ஆழமான தேடல்ல விரிவாக பார்க்க போறோம். ரொம்ப சுவாரஸ்யமான ஒரு தலைப்பு இது. இன்னைக்கு நாம அலச போற மூலக்கட்டுரை உங்கள் வீட்டில் கடவுள் இருப்பதற்கான 5 அறிகுறிகள். அதாவது இது வெறும் ஏதோ மூட நம்பிக்கைகளை சார்ந்த பதிவு கிடையாது. ஆமா, நம் முன்னோர்களும் சித்தர்களும் பிரபஞ்சத்தோட நுட்பமான ஆற்றல்களை எப்படி புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு வழிகாட்டி இது. குறிப்பா இந்த 2026ஆம் ஆண்டுல நாம கவனிக்க வேண்டிய விஷயங்களை இது பேசுது. இந்த வருஷம் பல மாற்றங்களை சந்திச்சிட்டு இருக்கோம். இந்த நேரத்துல நம்ம வீட்ல நாம கவனிக்க வேண்டிய அந்த 5 முக்கிய அறிகுறிகளை பற்றி இந்த கட்டுரை மிக தெளிவா விளக்குது. இந்த கட்டுரையின் மிக முக்கியமான ஒரு அடிப்படை அம்சம் என்னன்னா, இது ஆன்மீகத்தை ஒரு சடங்காவோ சம்பிரதாயமாவோ சுருக்கிடல. அதாவது பூஜைகள் மந்திரங்கள் தாண்டி. சரியா சொன்னீங்க. ஆன்மீகம்ங்கிறது வெறும் பூஜைகளோ மந்திரங்களோ மட்டும் இல்ல. அது ஒரு ஆழமான பிரபஞ்ச தொடர்பு. நம்ம சுத்தி இருக்கிற கண்ணுக்கு தெரியாத அதிர்வலைகளோட நாம எப்படி உரையாடுறோம் அப்படிங்கிறது தான். ஆமா, இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த 5 அறிகுறிகளும் ஏதோ மாயாஜாலங்கள் கிடையாது. அப்புறம் என்னவா இருக்கும்? நம்ம வீட்ல நிறைஞ்சிருக்கிற அந்த தெய்வீக ஆற்றல் நம்ம உணர்வுகளோடு தொடர்பு கொள்ள முயற்சி பண்ற ஒரு சூட்ச்மமான மொழி அப்படின்னு தான் இந்த கட்டுரை விவரிக்குது. வாவ், சூட்ச்மமான மொழி கேட்கவே ரொம்ப நல்லா இருக்கு. அந்த நுட்பமான ஆற்றல் நம்ம வீட்ல இருக்கிறத நாம எப்படி உணர்ந்துக்கலாம் அப்படிங்கிறதுக்கான ஆழமான விளக்கங்களை தான் நம்ம இன்னைக்கு ஒவ்வொன்னா பகுப்பாய்வு செய்ய போறோம். இந்த அணுகுமுறை ரொம்ப சிறப்பா இருக்கு. சரி, இந்த கட்டுரை குறிப்பிடுற முதல் அறிகுறியை நான் சொல்றேன். சொல்லுங்க. இது நம்மள பல பேருக்கு நிஜமாவே நடந்திருக்கலாம். ஆனா நாம அத ஏதோ ஒரு தற்செயல் நிகழ்வா கடந்து போயிருப்போம். ஆமா, நிறைய விஷயங்களை நம்ம அப்படித்தான் தவற விடுறோம். அந்த முதல் அறிகுறி தான் காரணமில்லாத நறுமணம். நறுமணம். இயற்பியல் விதிகளின்படி பார்த்தா நாம ஒரு வாசனைய நுகரணும்னா அதுக்கு ஒரு பௌதிக ஆதாரம் இருக்கணும் இல்லையா? கண்டிப்பா. ஒன்னு பூ இருக்கணும், இல்லனா ஏதோ வாசனை திரவியம் இருக்கணும். ஆனா நீங்க வீட்ல அமைதியா உட்கார்ந்திருக்கீங்க, வீட்டின் ஜன்னல்கள் சாத்திருக்கு, பக்கத்துல எந்த பூக்களும் இல்ல. நீங்க ஊதுபத்தியோ சாம்பிராணியோ கூட ஏத்தல. ஆமா. இருந்தாலும் திடீர்னு ஒரு தூய்மையான சந்தன வாசனையோ இல்ல மல்லிகை பூ வாசனையோ உங்களை தழுவி செல்லுது. இதத்தான் தெய்வ சக்தி நிலவுவதற்கான முதல் அடையாளம்னு கட்டுரை சொல்லுது. இதை எப்படி புரிஞ்சுக்கிறது? இந்த கட்டுரையின் ஆசிரியர் இத அணுகுற